reaction. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா எப்படி ஒரு 100% ஒர்க்கிங் ப்ரொஜெக்டர் பண்றது தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாகவும் ஷேர் பண்ணிருங்க. நீங்க நிறைய பேர் இந்த ப்ரொஜெக்டரை ட்ரை பண்ணணும் நினைச்சிருப்பீங்க. அது சில பேர்த்துக்கு வந்திருக்கும், சில பேர்த்துக்கு அது வந்திருக்காது. ஆனா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டான இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ப்ரொஜெக்டர் இதுதான். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிள் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஷூ பாக்ஸ் கார்போர்டும் ப்ளஸ் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து எனக்கு 100 rupees வந்துச்சு. இந்த ப்ரொஜெக்டரோட கிளாரிட்டி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது 144 பிக்சலில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இன்னொரு ப்ரொஜெக்டர் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 360pல பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் நெக்ஸ்ட்டு தான் உருவாக்க போகிறேன். அந்த ப்ரொஜெக்டர் வந்து வெர்ஷன் 2.1 சொல்லி தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இந்த ப்ரொஜெக்டர் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஷூ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஷூ பாக்ஸ் எப்படி இருக்கணும்னா உங்கள் மொபைல் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மேக்னிஃபைங் கிளாஸை நம்ம கட் பண்ண தேவையில்லை, இதை நம்ம அப்படியே தான் ஒட்ட போகிறோம். நான் எப்படி வந்து அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம முதல் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மார்க்கரை எடுத்து நம்மளோட மேக்னிஃபைங் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். கட் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, இதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம மேக்னிஃபைங் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி கன் க்ளூ மூலியமாக ஒட்ட போகிறோம். உங்ககிட்ட கன் க்ளூ இல்லைன்னா நீங்கள் செலோ டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கன் க்ளூவோ இல்லைன்னா செலோ டேப்போ போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டிட்டா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து கன் க்ளூ மூலியமாக யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த க்ளோசிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் ப்ரொஜெக்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டு தேவை. அந்த ஸ்டாண்டை நான் எதை வச்சு பண்ண போகிறேன்னா ஒரு பாட்டில் கேப் வச்சு தான் பண்ண போகிறேன். அந்த பாட்டில் கேப்பை நான் எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க, கையெல்லாம் கட் பண்ணி. நீங்க வந்து அதை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கட் பண்ணனே உங்க மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை நின்றுச்சுன்னா சூப்பர். அப்படி நிற்கலைன்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ஷூ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஷூ பாக்ஸில் பின் சைடு வந்து நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அதை கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய இன்னொரு ஷூ பாக்ஸை எடுத்துக்கணும். அதே மாதிரி பின் பக்கம் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க.
ஷேப் மாறாமல் கட் பண்ணிடுங்க. இதை ரெண்டையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து செலோ டேப் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு உள்ளே பாருங்கள். நான் உள்ளே வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் 743 வந்து கம் யூஸ் பண்ணேன். அது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அந்த சைடில் இந்த சைட்லேயும் நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயுமே நான் செலோ டேப்பும் போட்டு ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்டரை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு பிளாங்கான ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஒரு சேர் எடுத்துக்கோங்க. அந்த சேரில் வந்து நம்ம ப்ரொஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் உங்களோட மொபைல் எடுத்து அதில் பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்க்ரீன் ரொட்டேஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆஃப் பண்ணக்கப்புறம் எம்எக்ஸ் பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எம்எக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனல் ஃபேர் ஃப்ரம் ஹோம் வெப் ஷூட்டரோட வீடியோவை எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்பிளேவை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ரொட்டேஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணி தான் உள்ளே வைக்க போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மொபைலை வந்து உள்ளே வைக்கணும். நான் எப்படி உள்ளே வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னோடய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு இல்லாமலே வந்து நிற்கிது. அதனால் நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணி ப்ரொஜெக்ஷனை மட்டும் பாருங்கள். என் வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒன்று டிஸ்பிளே ஆகுதுன்னு. நான் வந்து மொபைல் கேமரா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குது. சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலாக ப்ரொஜெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 144 பிக்சலில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், என்னோடய வெப் ஷூட்டரோட டிஸ்பிளே தான் ஆகுது. நீங்கள் அடுத்த வீடியோ என்னோடய வெப் ஷூட்டர் வீடியோ கூட பார்க்கலாம். நீங்கள் போய் பார்த்துருங்க. நான் ஐ கார்டில் கூட மேலே தரேன், அதை போய் பாருங்கள். எப்படி டிஸ்பிளே வந்து எப்படி தெரியுது பாருங்கள். நான் வந்து ஜூம் பண்ணிலாம் காமிக்கிறேன். என்னோடய கைக்கு கூட எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். நான் பேசுகிறது கூட தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுவேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இதே மாதிரி டன் கணக்கான வீடியோ உருவாக்குவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க.